ஹாய் காய்ஸ். போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், போன வருஷம் நாங்கள் இஃப்தார் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருந்தோன்னு. போன வருஷம் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா கோரமங்கலா ஃபுட் ஸ்ட்ரீட் போயிருந்தோம், ரம்ஜான் டைமில் இஃப்தார் ஃபுட் சாப்பிட்றதுக்கு. இந்த வருஷம் அதே மாதிரி எங்கே ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சிவாஜி நகரில் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து நைட் டைமில் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் நைட் ஒரு 8:30 பக்கமாக தான் கிளம்பி போனால் செம்ம டிராஃபிக்கு. ஒரு நடந்து கூட போக முடியாத அளவுக்கு இடம் அங்கே இருந்தது. அப்புறம் அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சி ஒரு பைக் பார்க்கிங்கில் பைக்கை வந்து சேஃபாக போட்டுட்டு, அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குன்னு சொன்னாங்களா. சரி, ஃபிஷ் ஏதாவது இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம வாங்கிட்டு போகலாம், நெக்ஸ்ட் டே செய்யலான்னு பார்த்துட்டு போனோம். பட் பார்த்தா நாங்கள் போன டைமுக்கு எந்த ஃபிஷ் கடையும் இல்லை, எல்லாம் கழுவிக்கி ஊற்றிட்டு இருந்தாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு, என்னடா லேட் ஆகிட்டோம் புள்ளன்னு கொண்டு அப்படி போனால் அந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்தது. இதெல்லாம் என்ன சிக்கனா, பீஃபா, இல்லை மட்டனா, என்ன எதுன்னே தெரியல. எனக்கு வேறு ட்ரை பண்ண வேறு ஒரு பக்கம் பயமாக வேறு இருந்தது, எப்படி இருக்கும்னு தெரியல. போன வாட்டி பண்ணப்போ நல்லா இருந்தது, ஆனால் அதுலேயுமே எனக்கு சில சிக்கன்ஸ்லாம் பிடிக்கல. இந்த வாட்டி எப்படின்னு தெரியலேன்ட்டு, அதனால சரி இந்த வாட்டி வந்து நம்ம செலக்டிவாக தான் சாப்பிட்ணும், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணக்கூடாது போன வாட்டி மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு போயிடலாம். நம்ம வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கடையில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருந்தோம். செம்ம டிராஃபிக்கு, நடந்தே போக முடியல, அவ்வளோ இருந்தது. ஆனால் அதுலேயே ஆட்டோ, கார் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாங்க. இதில் ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு கைக்குள்ளே வச்சுட்டு போகாமல் அப்படியே கீழே வச்சுட்டு போனார். நான் தெரியாமல் அந்த கும்பலில் நம்ம ஒன்றா போவோம்ல, போகும்போது பார்த்தா சூடாக இருந்துச்சு, அது நம்ம மேலே நெருப்புப்பட்ட மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அவர் வாயில் சிகரெட் வச்சுட்டு போகிறாரு. அட மென்டலுன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. 2 சூடு வாங்கினதான் மிச்சம் சிகரெட்டில். நான் போயிட்டு ஒவ்வொரு கடையாக நின்று இதை ட்ரை பண்ணலாமா அதை ட்ரை பண்ணலாமான்ட்டு யோசிச்சுட்டு சண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். இல்லை இவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அதனால் நான் போகிறேன், நீ பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே வா, அப்போ தான் நீ கரெக்டாக வருவேன்னு சொல்லி அவரை பின்னாடி வர சொல்லி நான் முன்னாடி போயிட்டுருந்தேன் நான். ஆனால் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஆஃபீஸு வீடுன்னு அப்படியே இருந்துட்டு ரொம்ப திடீர்னு வெளியே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் பார்க்குறதெல்லாம் வாங்கித்தான்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அவர் நீ சாப்பிட மாட்டேன்ட்டே இருந்தார். நான் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நான் வாங்கி ஒரு வாய் வச்சு பார்த்துட்டு தரேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருந்தேன் நான். நல்லா போணுச்சு, ஆனால் ரொம்ப நாள் கழித்து வெளியே போன ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. நானும் சரி கடை இதோட முடிஞ்சிடும், நம்ம திரும்பி ஒரு அதாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம், திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா கடை போய்கிட்டே இருக்குது. அங்கே என்னென்னா ஆக்சுவலாக ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடி அவங்கவுங்க ஷாப் போட்டிருந்தாங்க, நிறைய இருந்தது. அதில் நாங்கள் வந்து அதை ஐ திங்க் ஒரு 5 தான் வாங்கி சாப்பிட்டோம். என்னன்னா கீமா பரோட்டா ஒன்று சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மட்டன் கைமா ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த ரோல் மாதிரி இருக்குல்ல, அது பேர் எனக்கு மறந்துடுச்சு, அது கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்தது. அதுக்கு மெயினாக என்னென்னா அந்த மட்டனோட அவங்க கொடுத்த சாஸ் தான் வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த சாஸ் வந்து வேறு எந்த கடையிலுமே கிடைக்கல. அப்புறம் அதே மாதிரி வந்து சிக்கன் டிக்கா ட்ரை பண்ணோம். இவர் வந்து அந்த சோடா வந்து மேஜிக் பண்ணி என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். சரி நின்று பார்க்கலான்னு பார்த்தா செம்ம கும்பல், அதனால் நாங்கள் போயிட்டோம். ஐ திங்க் இந்த கடையில் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது ஃபுட்ஸ், ஓரளவு ஓகே தான், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கோரமங்கலாவுக்கும் இங்கேயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. போன வாட்டி கோரமங்கலில் வந்து எல்லாமே ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது, சாப்பிடவே முடியாத மாதிரி இருந்தது. இந்த வாட்டி வந்து எல்லாமே ஜூஸியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு இந்த இதில் சாப்பிட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நூடுல்ஸ் இல்லை, சேமியா சிக்கன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த ஒன்று தெரியுதுல்ல உங்களுக்கு, அது கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எனக்கு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு எல்லா ஃபுட்டுமே அங்கே இருந்த சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமான்னு ஒரு டவுட்டாக இருந்தது. இன்னும் எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஒரே வெரைட்டிஸான கலர்ஸ் ஃபுட்டு அது மாதிரி தான் இருந்தது. அதனாலே நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், எது சாப்பிட்லான்ற மாதிரியே இருந்தேன். அதனால் விஜய் அப்புறம் அவங்க அண்ணாலாம் சூஸ் பண்ண அதுக்கே போயிட்டேன். நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, இதுதான் வேணும் அதான் வேணும்னு. சேம் போய் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தா நிறையா மென்ஸோட ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் தான் நிறையா இருந்தது.
ஷூஸுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனா வந்து அது தெரில, நம்ம யூஸ் பண்ணா தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அதனால நாங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்க பார்த்தீங்களா எவ்வளோ புகைலாம் இருக்குது. அங்கே வந்து அவ்வளோ நெருப்பா இருந்தது. பக்கத்தில் போகும்போதே அனல் அடிச்சுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபயராக வச்சு பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் சும்மா போய் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் அப்படியே என்னென்ன இருக்குன்னு. நாங்கள் ஆக்சுவலி இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய கடை இல்லை. அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு ஷாகி துக்குடா ட்ரை பண்ணோம். நாங்கள் வீட்டில் செஞ்சோம்ல அது மாதிரி இல்லை, அதோட நல்லாவே இருந்தது. அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஊர் முட்டை மிட்டாய் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பட் நல்லா இருந்தது. ஃபைனலாக சிக்கன் டிக்கா சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம் எங்கே அடுத்தது போகலான்னு. பார்த்தா நிறைய கடை இருந்தது. நம்ம தான் நிறைய கடையை மிஸ் பண்ணிட்டோமோ, பார்க்காம போயிட்டோமோன்ற மாதிரி இருந்தது. சரின்னு அப்படியே வெளியே வந்தால் இவர் டின்னருன்னாரு. எனக்கெலாம் வேணாம்ப்பான்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம். அப்புறமா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா தான் தெரியுது வெளியே யாருமே இல்லை. வரும்போது அவ்வளோ கும்பலாக இருந்தது. எங்கடா எல்லாம் போனீங்கன்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இதான் நம்மளுக்கு சான்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அப்படியே பொறுமையாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே நிறைய லெஹங்கா கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நல்லா இருந்தது, கிராண்டாக இருந்தது. ஒரு நாள் நான் போய் அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு இவர்கிட்ட கேட்டுகிட்டே வந்தேன். எனக்கு லெஹங்கா வேணும், எனக்கு மாதிரி வாங்கி கொடுங்க, அது மாதிரி வாங்கி கொடுங்கன்னு ஒவ்வொன்றா காமிச்சு கேட்டுகிட்டு இருந்தேன். டிராஃபிக்காக கம்மியாக தான் இருந்தது, போன அளவுக்கு இல்லை. அதனால பொறுமையாக ஒவ்வொரு கடையாக காமிச்சிட்டே போங்கன்னு சொன்னேன். அதனால காமிச்சிட்டே ஒவ்வொரு கடையாக போயிட்டு இருந்தார். இவருக்கு வேறு பயம், கும்பல் வேறு இல்லை, எங்கடா நான் ஷாப்பிங்க்கே இறங்கிடுவானோன்னு வேறு பயந்துட்டு இருந்தார். என்னால் இப்போ நீங்களே போய் சொன்னாலும் ஷாப்பிங் பண்ண முடியலன்னா இல்லை, செம்ம டயர்டாக இருக்கேன், அதனால் வீட்டுக்கு போய் சேருவோன்னு சொன்னேன். நானே வீடியோ எடுத்துகிட்டு இவர்கிட்ட பேசிகிட்டே தான் நான் போயிட்டுருந்தேன். இவர் வேறு மேப்பை பார்ப்பானார். கொஞ்சம் கூட ரசிக்கிற தன்மையுள்ள ரசிக்கிறவங்களையும் விட்றதில்ல இவர். நான் வேடிக்கை பார்க்குறதே இவருக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் மேப்பை கையில் பிடிச்சி மேப்பை பாருன்ட்டே வர வேண்டியது. என்ன ஒரு சோதனை. நம்ம வண்டி ஓட்டினா தான் அந்த பிரச்சனை வரும். வழி தெரியாமல் எங்கேயோ போவோம்னா நம்ம பின்னாடி உட்காந்துட்டு போகிறோம். பின்னாடி உட்காந்தாலும் இதே வேலையாக இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படி நீங்கள் மேப் பார்த்துட்டு வர்றது டென்ஷன் ஆகும்னு சொல்லுங்கள். எனக்கெலாம் பயங்கர டென்ஷன் ஆகும். லெஃப்ட்டுனா ரைட்டுன்னா லெஃப்ட்டுன்னுவேன். இதில் வேறு மேப்பை பார்ப்பா அப்புறம் வீடியோ எடுப்பான்ட்டு வந்தார் இவர். சரி போ, இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்கவும் அங்கே ஒன்றும் இல்லை பெருசாக, நம்ம இன்னொரு நாள் வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சரின்னு நான் அதோட முடிச்சுட்டு மேப்புக்கு போயிட்டேன். அப்படியே ஒவ்வொன்றா வழி சொல்லிகிட்டே போயிட்டுருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு வீடியோ எடுக்கவும் முடியல. மேப் பார்த்துட்டு வீடியோ சொல்ல எங்கேயாவது தப்பாக சொல்லிட்டோம்னா அதுக்கு திட்டுலும். வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒழுங்காக நிலப்பிலையாக வழி பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓவராலாக நல்லா இருந்துச்சு கைஸ். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ ஷாப்ஸ் இருந்தது. நான் ஒன்றும் வாங்காமல் வெறும் சாப்பிட்டு மட்டும் நான் வந்தேன்ற ஒரு திருப்தியோடு அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.